நினைச்சத அடையறதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல நெறைய ஃபெயிலியரும் பார்க்குறாங்க. நெறைய சக்சஸும் பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்மளோட நெனைச்ச காரியம் வெற்றிகரமா நடைபெறணும். அது கிடைக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி நம்ம மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணணும்? மைண்ட் செட்ட வச்சுக்கணும். நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெனைச்ச விஷயங்கள் நடக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமானது ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்க்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையா இருக்கட்டும், இல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட வாழ்க்கைய மேம்படுத்துறதா இருந்த அந்த தொழில், வீடு, பொருள், காரு, போன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. இப்போ இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி நான் முழுமையா நம்புறேன். எனக்கு எல்லா மெத்தடுமே தெரியும். மனநிலையும் கரெக்டா வச்சுக்க தான் ட்ரை பண்றேன். இருந்தாலும் நடக்கல. நான் என்ன பண்றது? இதுக்கு மேல நான் எந்த மாதிரியான மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. உங்களுக்கு கிளாஸஸ் வேணும், இல்லை மெத்தட்ஸ் ஏதாவது புரியல, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுங்க. உடனே நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா உடனே டைரெக்டாக உள்ளே போயிட்டு வாட்ஸ்அப்லேருந்து கான்டாக்ட் வந்துடுறாங்க. ஆனால் வீடியோ யாரும் பார்க்கறது இல்லை. ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா புரியலன்னா வாங்க. ஓகேவா? இப்போ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை காரு, வீடு, பணம், பங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். நிறைய இப்போ என்னோட லைஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை போராடி தான் நான் வெற்றி பெறேன். நான் நிறைய விஷயங்கள் என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரியும். இருந்தாலும் போராடி போராடி ஒவ்வொரு விஷயத்த ஈர்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. சரியா? ஸோ உங்களோட மனசுலையும் இருக்கும். ஆனால் என்னதான் நம்ம மெத்தட்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணாலுமே நமக்கும் மேலே ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அதோட அருள் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈர்க்க முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது நமக்கு மேல இயங்கிட்டு இருக்கிறது இந்த பிரபஞ்சம் தான். பிரபஞ்சத்தோட சக்தியை எப்படி நாம கிரகிச்சிக்கிறது, அதை எப்படி அதோட அருளை எப்படி பெறுறது? எப்பவுமே நம்மளோட மெத்தோட எண்ணங்கள் எல்லாமே ஒரு பொருளை ஈர்க்கிறதும் அதை வச்சு சந்தோஷமா இருக்கிறதுனாலையும் மட்டும்தான் இருக்கும். ஆனா அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பேத்துக்கு தெரியும். இருந்தாலும் அதில் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்படி ஃபெயில் ஆனவுடனே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையர் மெத்தட்ஸையும் சரி அந்த விஷயத்தையும் சரி வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. இப்போ நாம எதிர்பார்த்த விஷயத்த எப்பவுமே அடையும் போது நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நாம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உணர்வுபூர்வமா இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் உணர்வுபூர்வமா இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, உணர்வுபூர்வம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அந்த விஷயம் நம்மகிட்ட இருந்தா, அந்த பொருள் நம்மகிட்ட இருந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இல்லாத ஒரு பொருளை எப்படி நான் நினைச்சு ஃபீல் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு செய்யறாங்க, நடக்குது. ஓகே, இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதாவது எதிர்பாருங்க. எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க. என்னோட லைஃப்ல இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பையன் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு கேளுங்க. கேட்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கேளுங்க. ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு கேட்காதீங்க. கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏனோ தானோ. நான் ஒரு சில கோச்சிங்ஸ்ல ஒரு மெத்தட்ஸ்ல நான் இதையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட மனநிலை வேற. அதனால அவங்கள பாசிட்டிவா கொண்டு வரதுக்கும் வேற சில காரணங்களுக்காகவும் நான் சொல்றேன். ஸோ நம்ம கிளாஸ் எடுத்தவங்க அதில் அப்படி சொல்லியிருக்காங்க, இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு குழப்பம் வேணாம். உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் நான் பேசியிருப்பேன். ஸோ இது ஜென்ரல். ஓகேவா?
ஸோ வந்து ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. உங்களோட மனநிலை வந்து ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலாம் வேணாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஏதோ செய்யணுமே, ஐ மீன் கடமைக்கு கடமைக்கு செய்வாங்கல்ல, செய்யணும். இந்த டைம் ஆச்சா அவனே எழுதணும், இந்த டைம் ஆச்சா அவனே தூங்கணும், இந்த டைம் ஆச்சா அவனே சாப்பிடணும், இந்த டைம் ஆச்சா இந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு இல்லாம உங்களோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப, அதாவது தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு அது வேணும், கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. இப்ப இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும், இந்த ஒரு வாரத்துல, இந்த ஒரு மாசத்துல, எப்படியும் 2 மாசத்துல நான் இந்த காரை வாங்கிடுவேன், 2 மாசத்துல இந்த வேலையை வாங்கிடுவேன். இந்த மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். இது போக ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா இருங்க. அதாவது நாம எதிர்பார்க்கிற, இப்ப நான் என்னோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, நான் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து நிறைய ஃபெயில் ஆகுது, நடக்கவே இல்லை. அப்படிங்கும் போது ஒரு கட்டத்துல அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுவேன், அதை அப்படியே விட்டுருவேன். ஓகே, நம்ம எல்லாம் ட்ரை பண்ணோம், ஒண்ணுமே நடக்கல, நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்கல. அப்ப என்ன பண்றது? ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா அதை விட்டுருங்க. வரும்போது வரட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். அப்படிங்கும் போது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயமா இது பொருள்ல இருந்து பெரிய அளவுல, அதாவது ஒரு எஃபோர்ட் போட்டு கிடைக்கக்கூடிய பொருள் வரைக்குமே எல்லாமே சாதாரணமா நமக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப ஈஸிங்க. ஆமாங்க, ரொம்ப ஈஸியா எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்பதான் எனக்கு புரியுது, அதாவது நம்ம எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டா ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோமோ அப்போ ஈஸியா அது நடந்து முடிஞ்சிருது. அதுவே மனசை வருத்தி எஃபோர்ட் போடுறேங்கிற பேர்ல ஃபோர்ஸ் பண்ணி டிப்ரெஷனோட வெறுத்து போய் அழுகையோட கவலைப்பட்டுட்டு அதை பண்ணும்போது உங்களுக்கு அது நடக்கிறது இல்லை. இதுதான் காரணமே. அதாவது இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சின்ன விஷயம் உங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, அதாவது உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க எந்த மனநிலையில இருந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றீங்க, அதை எப்படி நம்புறீங்க, சிம்பிளா சொல்லணும்னா நம்புறீங்களா இல்லையா, அறகுறை நம்பிக்கையோட பண்றீங்களா அப்படிங்கிறது தான் இது முக்கியம். எந்த மனநிலை உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத முக்கியம். ஸோ அந்த மனநிலையை நீங்க மாத்திக்கணும். உங்களால பாசிட்டிவா இருக்க முடியலையா, ஜஸ்ட் ரிலாக்ஸா இருங்க. நெகட்டிவாவது திங்க் பண்ணாமலாவது இருக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு முட்டி மோதிக்கிட்டு நாம வந்து பண்ணணும், கிடைச்சாகணும் அப்படின்னு இருக்காதுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா இருங்க, கிடைக்கும். அதுக்கான முயற்சி பண்ணுங்க. கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தப்படும் போது அது கிடைக்காதுங்க. கிடைக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும். ஓகே, கிடைக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமுமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அப்போ கிடைக்கும் போது உங்களுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அட, இவ்வளோ ஈஸியா எல்லாத்தையுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு. நீங்க லைஃப்ல கிடைக்கவே, அதாவது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க பணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை கூட ஈஸியா உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி. அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நல்ல வழிகளை பத்தி பேசிட்டு இருக்காரு. நிறைய வழிகள் இருக்கு. நிறைய வழிகள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். நீங்க அதை அப்படியே ஜஸ்ட் பிடிச்சிக்கிட்டா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்து சேரும். என்னோட லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா உங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னோட லைஃப் வந்து இன்னைக்கு கஷ்டமான இருக்கு, நாளைக்கு கண்டிப்பா மாறும். கஷ்டங்களும் சந்தோஷங்களும் நிரந்தரமாவே இல்லை என் லைஃப்ல. அது எல்லாமே மாறிக்கிட்டு தானே இருக்கு. நீங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா சுத்திட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு பையன் வந்து உங்களை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லி காதலிச்சா சந்தோஷத்தை கொடுத்தான், இன்னைக்கு அவங்க விட்டு பிரிஞ்சு போய் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கான். இதே மாதிரிதான் பையனுக்கும் பொண்ணுக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ நேற்று சந்தோஷமா இருந்தீங்க, இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க. இப்போ நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்ட நாளைக்கு சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா? அப்படிதானே? ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரே சுச்சுவேஷன் நிரந்தரமா இருக்காது. ஸோ நீங்க வந்துட்டு எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஹாப்பினஸ், நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஸோ அது கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்றதுக்கூடிய எபிலிட்டி, திறமை வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப நன்றி.
உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும், இல்ல ஏதாவது மெத்தட் டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப் நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.